இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 46 முதல் 52 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்திற்கு சென்ற பொழுது அந்த பட்டணத்தின் ஊர் எல்லை ஓரமாய் பர்த்திமேயு என்கிற ஒரு மனிதன் அமர்ந்து தனது வாழ்வாதாரத்திற்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போவதை பற்றி அவன் கேள்விப்பட்டு, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூக்குரலிடுகிறான். அந்த கூக்குரல் சத்தத்தை கேட்ட மக்கள் அவனை அதட்டுவதையும் பேசாதிருக்குமாறு அவனுக்கு கட்டளை கொடுப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் பர்த்திமேயுவோ அந்த மக்களுடைய சத்தத்திற்கு எள்ளளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் தனது ஆணித்தரமான விசுவாசத்தை அவன் உறுதியாக வெளிப்படுத்தும் வண்ணமாக மீண்டும் தன்னுடைய குரலை உயர்த்தி கொண்டு, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவை அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சத்தத்தை கேட்ட இயேசு கிறிஸ்து நின்று அவனை தன்னிடத்தில் வரவழைத்து அவனுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்து அவனை திருப்திப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை கூப்பிடுகிறோம். எந்த அளவிற்கு நாம் கூப்பிடுகிறோம் என்பதை இந்த காலை வேளையில் சற்றே சிந்தித்து பார்ப்போம். நாம் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நாம் விசுவாசத்தோடு அவரை கூப்பிடுகிறோமா? உற்சாகத்தோடு அவரை கூப்பிடுகிறோமா? தைரியத்தோடு அவரை கூப்பிடுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நாம் ஜெபித்துவிட்டு கேட்ட காரியங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு விதமான வருத்தத்தையும் முறுமுறுப்பையும் நாம் மேற்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த பர்த்திமேயுவோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு அற்புதம் செய்யும் வரை உற்சாகமாக கூப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய கூப்பிடுதலில் ஒரு ஆழமான விசுவாசமும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, விசுவாசத்தோடு நாம் அழைக்கிற பொழுது நிச்சயமாய் அந்த நன்மையை, அந்த அற்புதத்தை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது அதிக உறுதியாகும். ஆகவே இனி வரும் நாட்களில் நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை கூப்பிடுவதற்கு அனைத்து உரிமைகளையும் பெற்றிருக்கிறோம். அவ்வாறு கூப்பிடுகிற பொழுது உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம், உற்சாகமாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம், உறுதியான விசுவாசத்துடன் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாய் அவர் நமது சத்தத்தை கேட்டு நமது விண்ணப்பத்திற்கான பதிலை தந்து நம்மை திருப்திப்படுத்துவார் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.